Welcome to VShine Academy. We are going to discuss about test discussion. Test number 11 ஓட TNPSC நம்ம VShine Academy TNPSCக்கு group 4க்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 11 உடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான். ஸோ நமக்கு 6/4/2025 சண்டே நடந்த டெஸ்ட்டுடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏ பார்த்திங்க அப்படின்னா தமிழில் இருந்து ஒரு 75 கொஸ்டின் இருக்கும். அண்டு பார்ட் பியுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவிலேயே. பார்ட் பியில் 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிகேவை பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் டேஸ் என்று பொருள். கிரேக்க மொழியில் வந்து சீரோகிராஃபி அப்படின்னா என்னது? ஜெராக்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ ஜெராக்ஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? உலர் எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின்னா வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெயின் என்பவர் மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய காப்புரிமை லைசன்ஸை வாங்கினாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஜெர்மனி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி அப்படின்றவர் பேண்டலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை கண்டுபிடித்தார். காசில்லி. ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறானது. ஸோ கூற்று 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பு, 1 தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பம், அதாவது இது பேண்டலிகிராஃப்னு வராது. ஓகேவா? கணினி மூலம் தொலைநகல் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. கணினி மூலம் அப்படின்னாவே யார் தான்? மேக்னெட்ஸ்க்கு தான். மேக்னெட் கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும்? மேக்னெட் இருக்கும். ஓகேவா? தொலைநகல்னா அது ஃபேக்ஸ். ஓகே. ஸோ இவர் வந்து ஜெர்மன் கண்ட்ரி இல்லை. ஓகேவா? ஜெர்மன் நாடு கிடையாது. மற்றபடி காசில்லி தான், பேண்டலிகிராஃப் தான். பட் கண்ட்ரி வந்து மாறும். சரியா? அது என்ன கண்ட்ரின்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தானியங்கி பண இயந்திரம் நிறுவப்பட்ட ஆண்டு 1967 ஜூன் 27. சரியா? 1967 ஜூன் 27 பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஏடிஎம் மிஷின் வந்து 6/7. 6னா என்னது? சாட்டர்டே. 7னா என்னது? சண்டே. இந்த சண்டே சாட்டர்டேயில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 27. சரியா? நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட் மிஷினை பார்த்துட்டு அது மாதிரியே ஏடிஎம்மை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்படின்னு யார் சொல்கிறது? ஷேப்பார்டு பாரன் இப்போல்லாம் யோசிச்சிருக்காரு அப்படின்றக்கா, அதான் பாரன். டேஷ் என்பவர் 1962 கடவுச்சொல் பாஸ்வேர்டு இருக்கிற ஒரு அட்டையை இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார். ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. பாஸ்வேர்டுன்னு வந்தாலே பாஸ்வேர்டில் நீங்கள் ஒரு ஆஷாவது போட்டுருவீங்க. அப்போ தான் கொஞ்சம் பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. சரியா? அப்போ பாஸ்வேர்டுன்னு வந்தாலே ஆஷ்ஃபீல்டு. புரியுதா? அவ்வளோதான். ஒரு வார்த்தையை பார்த்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். விற்பனை கருவி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அட்டை தேய்ப்பி. அதான் நான் விற்பனை கருவி. எதை வந்து நம்ம வந்து வாங்குறதுனாலும் ஒரு கடையில் போய்ட்டு ஏதாச்சும் வாங்குகிறோம், அவங்க நம்மளுக்கு ஏதாச்சும் விற்கிறாங்க, உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு கிரெடிட் கார்டு எடுத்து தேய்க்கிறது. அதான் அட்டை தேய்ப்பி இயந்திரம். சிப்புனா என்னது? சிப்புனா சில்லு அப்படின்னு அர்த்தம். சிப்பு நமக்கு வந்து சிப்ஸ்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் அண்ட் ரேடியோவில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சிப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து சில்லு. இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை. இது யாருடைய வாசகம்? இணையத்தில் இது இல்லைன்னா அது நடைபெறவே இல்லை. யார்? நம்ம www. அப்படின்ற வெப்சைட்டை வந்து கண்டுபிடிச்சவர் தான் யார்? இந்த டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர். இணையம் டேஷாம் ஆண்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. எந்த ஆண்டு வந்துச்சு? 1991 தான் வந்துச்சு. சொன்னோர் அப்படின்னா என்ன? சொன்னோர் அப்படின்னா வினையாளனின் பெயர். சொன்னோர் அப்படின்னா சொன்னவர், சொன்னோர், செய்தோர் எல்லாம் வந்து ஓர் அப்படின்னு முடிஞ்சாலும் இல்லை அவர் அப்படின்னு முடிஞ்சாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்?
வினையாளனையும் பெயர், அது ஒரு வினையை செய்தவரை பற்றி குறிப்பது. அடுத்து பாருங்கள், கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்காக 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு கரெக்டு தான், 2003 தான். கள்ளி காட்டு இதிகாசம் கரெக்டு தான். கவிஞர் வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 6 முறையும் மாநில அரசின் விருதினை 7 முறையும் பெற்றார். தப்பு, மாநில அரசு விருது தான் 6 முறை, தேசிய விருது 7 முறை. அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கூட்டு 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? இந்திர ஊர்தி அப்படின்னாவே சேவக சிந்தாமணி தான். சேவக சிந்தாமணி தான் என்ன பண்ணுவாங்க, மயில் வாகனத்தில் போவாங்க. சேவகனுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சேவகனுடைய அப்பா வந்து போர் புரியறதுனால அவங்க சேவகனுடைய அம்மா வந்து சேவகனுடைய அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அப்படியே என்ன பண்ணுவார், ஒரு மயில் பொறி வாகனத்தில் உட்கார வச்சு பறக்க விட்டுருவார். அப்பயே வந்து பறந்துருப்பாங்க. ஓகேவா, வாகனத்தில் பறந்தவங்க அப்பயே ஹெலிகாப்டர் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, மயில் பொறி வாகனத்தில் பறந்துருப்பாங்க. சரியா, ஓகே. ஸோ சேவக சிந்தாமணி தான் கரெக்டான ஆன்சர். தொல்காப்பியம் 3 எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல்லு, பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்குது. ஓகேவா, ஒரு அதிகாரத்துலேயும் 9 இயல் இருக்குது. அப்போ 9 × 3 என்ன வரும், 27 வரும். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? இஸ்ரோவின் 9வது தலைவர் வந்து யார்? நம்ம சிவன் தான். சிவன் தான் இஸ்ரோவினுடைய 9வது தலைவர். ஓகேவா, சரி. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விண்வெளி திட்டத்தின் தந்தைன்னு நம்ம அப்துல் கலாம் போட்டு வந்து நேரமும். சரியா, ஸோ விக்ரம் சாராபாய் தான் விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை. ஆரியப்பட்டா செயற்கைக்குள்ளாம் ஏவுறதுக்கு இந்தியாவுடைய முதல் செயற்கைக்குள் என்னது, ஆரியப்பட்டா. அந்த ஆரியப்பட்டா செயற்கைக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் யார் தான்? நம்ம விக்ரம் சாராபாய் தான். 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். அப்துல் கலாம் விருதை பெற்ற 2015 ஃபஸ்ட்டு வந்து அப்துல் கலாம் விருதை வந்து வாங்குறாரு இவர் தான். யார்? நம்ம வளர்மதி தான் வாங்கியிருக்காங்க. சரியா, ஸோ இவங்க வந்து 2வது தலைவராக கூட இருப்பாங்க இஸ்ரோவில். இந்தியாவின் செவ்வாய் சுற்று கலந்திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் யார்? நம்ம மார்ஸ் இருக்கு இல்லையா, செவ்வாய் இருக்கு இல்லையா, அதுக்கு சேட்டலைட்லாம் அனுப்பியிருக்கோம்ல, செவ்வாயில் மங்கள்யான்லாம் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா, அதோடைய டைரக்டர் யார் அப்படின்னா அருணன் சுப்பையா. சந்திப்பிழையில் வரும் இந்த கொஸ்டின். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாதா? ஆமாம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகும். 3ஆம் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். வேற்றுமை தொகைனா புலித்தோல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், 6வது வேற்றுமை தொகை புலித்தோல், வல்லினம் மிகுதா? ஆமாம், மிகுது, கரெக்டு. 3ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்கான். 3ஆம் வேற்றுமை தொகையாக இருந்தாலும் தொடராக இருந்தாலும் வல்லினம் மிகாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆமாம், கரெக்டு. அப்போ 1வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, 3வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. அப்போ 1, 3 சரி. 19வது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 20 அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள்னால் யார்? நம்ம தலைவர் அப்துல் கலாம். மின்மினி பூச்சி. மின்மினினா யார்? ஏன், எதற்கு, எப்படி. மின்மினி பூச்சி. இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது. அப்போ 3 எதில் ஸ்டார்ட் ஆகுது? இதில் ஆக்சுவலி எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க, இதை இவங்களோட பேட்டர்னையே மாற்றி வச்சுருக்காங்க. சரி, அப்துல் கலாம் வந்து 2வதா? ஓகே, 2வது. அப்போ 2 இதில் வருது, அப்புறம் இதில் வருது. ஓகேவா, ஸோ இந்த 2 இதில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ஷனாக இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது மின்மினி பூச்சி யார்? சுஜாதா தான் மின்மினி. ஓகேவா, அப்போது மின்மினி பூச்சி வந்து ஆயிஷா நடராஜன். ஓகேவா, ஏன், எதற்கு, எப்படி தான் சுஜாதா. சயின்ஸை பேஸ் பண்ணியே இவர் என்ன பண்ணுவார், நூல்களை உருவாக்குவார். எதற்கு, ஏன், எப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அறிவு வளரும்னு சொல்லுவார். சரியா, அப்போ 2, 3, 1 தான் கரெக்டான ஆன்சர். ஒன்றறிவதிலோ உற்றறி அதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, இவ்வடியில் அதனோடு அப்படின்றது இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் பாயுது. சரியா, அந்த பாட்டு தொடு உணர்வு. ஓகேவா, ஸோ ஒன்றறி அதுவே
ஒன்றறி அதுவே உற்றறி அதுவே ஒன்றறி அதுவே உற்றறி அதுவே இரண்டறி அதுவே அதனோடு நாவே. அதனோடு அப்படின்னா அதாவது உற்றறி தானே அது பார்க்குறது கண்கள் ஓகேவா. இரண்டறி அதுவே அதனோடு. இரண்டறி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தொடுதல் உணர்வுப்பா, அதுக்கப்புறம் தான்ப்பா வந்து ரெண்டாவது தான்ப்பா அவனுக்கு வந்து உற்றறிதல் ஓகேவா. அதான் அதனோடுனா எதோட உற்றறிதல், தொடுதலோட உற்றறிதல், தொடுதலுக்கு அப்புறம் தான் உற்றறிதல் வரும்னு சொல்கிறாங்க. நெடுவானில் கோடி கோடி நிறைச்சுடர் கைகள் நீட்டி கீழ்கண்டவர்களில் யாருடைய கூற்று. நெடுவானில் கோடி கோடி அப்படின்னு வந்தாலே நம்ம பாரதிதாசன் தான். நெடுவானில் கோடி கோடி மழை பொழியுது அப்படின்னு, அதாவது ஒரு மழை பொழிகிற மாதிரி ஒரு பீச்சில் நடந்து போகிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாலே அது நம்ம தலைவர் பாரதிதாசன் தான் சரியா. அவர் பீச்சில் நடந்து போகிறாரு, என்ன பண்ணுது, கோடி வருது, கோடி கோடியாக வந்து என்ன பண்ணுது, தண்ணி வந்து ஊற்றுது ஓகேவா. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை சரியா. இது என்னது ஈ வரணும், அதுக்கப்புறம் ரெண்டுமே தான். பட் இதில் எது கரெக்ட் ஃபஸ்ட்டு வரணும், இந்த சாதம் ஃபஸ்ட்டு வரணும் ஓகேவா. அப்போ இசைவு ஃபஸ்ட்டு எதில் இருக்குது, இசைவு ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அப்போ இதுவாக இருக்கலாம், இல்லை ஆன்சர் இதுவாக இருக்கலாம். அடுத்து இமிழ்தல் வரணும், இமிழ்தல் ரெண்டுத்துலேயே வந்துருக்கு. அடுத்து எது வரும், காங்கா சாதான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் சபலைன்னு வரணும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் அதுவும் கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள் தூவை பொறுத்த வரைக்கும் துகளம் தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்போ இதான் ஃபஸ்ட்டு துகளம் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மிசைல்னால் என்ன, ஸோ மிசைல்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏவுகணை ஓகேவா. ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி, மிசைல் அப்படின்னா ஏவுகணை சரியா. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், முத்துலட்சுமி ரெட்டி சாந்தோமில் 1930 அவ்வை இல்லம், சாந்தோம் இல்லை அடையாறில் 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார். சாந்தோமில் கிடையாது, அடையாறில். சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. 2 சரி, ஆனால் 1 தவறாச்சு. ஓகே, அந்த ஆப்ஷனே இல்லையோ. ஆமாம், அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ 1 தவறு கரெக்டுங்க, தோருக்கு பாருங்கள். 2 சரி 1 தவறு. பண்டித ரமாபாய் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கல்வி கற்ற ஒரு பெண்மணி இவங்க. மூவலூர் ராமாமிர்தம், ஐடா சோஃபியா ஸ்கட்டர். மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களது 3 வரும் எல்லாமே சரியா. ஓகே, ஸோ மூவலூர் ராமாமிர்தம் பொறுத்த வரைக்கும் 1858 டு புரட்சிக்கு அடுத்த வருஷம் பிறந்திருக்காங்க. மூவலூர் அமிர்தம் அம்மையால் வந்து புரட்சிக்கு அடுத்த வருஷம் பிறந்திருக்காங்க சரியா. சாரி ஒரு நிமிஷம், இல்லைங்க. ஸோ பண்டித ரமாபாய் தாங்க 1858. மூவலூர் ராமாமிர்தம் சொன்னோம் இல்லையா, 3 வரும், மூவலூர் 3 வரும் சரியா. அது பாருங்க 3, 83 டு 62. ஸ்கட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 டு 1960 தான். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. அப்போ 1 2 3. நாட்டின் முதல் பெண்ணாசிரியர் வந்து யார், சாவித்ரிபாய் பூலே. இதெல்லாம் கண்ண முடின்னு போட்டு வந்துடலாம். சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1930. குழந்தை திருமணத்தை வந்து தடுக்கணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வந்து சாரதா சட்டம். 1929 ஓகேவா. பெரியாருடைய சப்போர்ட்டில் கொண்டு வருவாங்க. மின்னலை போன்றவளை, மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள் அப்படின்னு அர்த்தம். மின்னாலை போன்றவள் அப்படின்னா தான் மின்னலை போன்றவள் அர்த்தம். மின்னாள் அப்படின்னா ஒளிரமாட்டாள் அப்படின்னு அர்த்தம். வில்வாள் அதாவது வால் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும் வால், வில்லு மாதிரி இருக்குமா ஓகேவா. அப்போ வந்து இது வந்து ஓமை தொகை. சாரி வில்லும் வாளும் ஓகேவா. வில்லும் வாளும் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னது, உண்மை தொகை. வந்து மறைஞ்சு வருது அதனால். ஓகே, அடுத்து பாருங்க. ஸோ 31 வந்து பொருந்தாதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம், இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு. இந்த 3மே பாரதிதாசன் எழுதினது. இது பாரதியார் எழுதினது. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. உருப்படல்னு வந்தாலே பாவேந்தர் பாரதிதாசன். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன்.
பஞ்சமாக இருந்தாலும் காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க. தாவா, தாவானா கெடாதிருத்தல் அப்படின்னு அர்த்தம். பொருள் கூறுக. வள்ளலார் 10 வயதிலேயே சொற்பொழிவு நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றவர். கரெக்டு தான். 14 வயதில் தமது தந்தை போர்ப்படையில் தளபதி. 16 இல்லை 16, அப்போ தப்பு. 11 வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதியார் பட்டம் பெற்றவர். கரெக்டு. அப்போ 1, 3 கரெக்டு. 2009ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அண்ணா நினைவாக ஒரு உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. கரெக்ட். 1909 அறிஞர் அண்ணா பிறந்திருப்பார். அதை 100 வருஷம் கொண்டாடுற விதமாக பண்ணியிருப்பாங்க. ஓகே, கரெக்ட். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணியிருப்பாங்க? 2010 அறிஞர் அண்ணா கோட்டூரில் வந்து நூலகம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே ஒரு நிமிஷம்பா. இதில் வந்து நடுவண் அரசு இல்லை, மத்திய அரசு. ஓகேவா? இது ஒரு ட்விஸ்ட்டுப்பா. சாரி, மாநில அரசு. ஓகேவா? மாநில அரசு. அப்போது இது தப்பு. 5 ரூபாய் இல்லை. இதுதான் மத்திய அரசு. எப்படி புரியுதா? மத்திய அரசு தான் நாணயத்தை வெளியிடுவாங்க, மாநில அரசை விடுவாங்க. அப்போ இது ரெண்டுமே தப்புப்பா. நம்ம ரெண்டுமே சரின்னு போட்டு வந்துடுவோம். கொஞ்சம் யோசிக்கணும், பார்க்கணும். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? வாங்கிடலாம். அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் அறிஞர் அண்ணா தான் 1969 1967 ஆட்சிக்கு வருவார். 69 பேரை மாற்றுவார். உலகளவில் தமிழ் நூல்களை தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமரா லைப்ரரி தான். பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். எக்மோரில் இருக்குது. சென்னையில் எக்மோரில் பார்த்தீங்கன்னா இந்த மியூசியம் இருக்குது, கன்னிமரா மியூசியம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கன்னிமரா லைப்ரரி இருக்குது. ஓகேவா? என்ன போய்ட்டு பாருங்கள் ஒரு நாள். பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும் லைப்ரரி. பட் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிற இடம். உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. சாகா கதை. அப்போ சாகா வரம்னு சொல்கிறீங்க, கதையாக இருக்குது, அதான் கதை. படிப்பு டேஷ் இருந்தால் போதும், படிப்பு மட்டும் இருந்தால் போதும். இணைப்பு சொல்பா. இது அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காதுப்பா உங்களுக்கு. சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியினுடைய கவிதை நூல். சிற்பி இருக்கார் இல்லையா, யார்? சலசேரூரா? அவர் கிடையாது, பாலசுப்ரமணி கிடையாது. சிற்பி பாலசுப்ரமணி. சரியா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நதிக்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சிச்சு? கிழவனும் கடலாம் அவருடைய நூலே கிடையாது. சரியா? ஸோ தண்ணீர் வந்து கோமல் சுவாமிநாதன், அதுவும் கிடையாது. கிராமத்து நதி தான். இதுதான். சரியா? கலைச்சொல் சேலின் சாயில். கலர் நிலம். கலர் நிலம்னு அது எதுக்குமே பயன்படாத நிலம்னு அர்த்தம். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் இவர்கள் இடம்பெற்ற நூல். கல், உலோகம், செங்கல், மரம், இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா திவாகர நிகழ்வு தான் இருக்கும். திவாகர நிகண்டு. பல்லவர் கால சிற்பங்களில் இல்லாதது எது? பல்லவர் கால சிற்பங்கள் இல்லாதது. மாமல்லபுரத்தில் பல்லவர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. ஆமாம். காஞ்சிபுரத்தில் இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்காங்க. திருச்சியில் இருக்காங்களா? ஆமாம், திருச்சியில் இருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்காங்களா? தஞ்சாவூரில் கிடையாது. தஞ்சாவூரில் சரபோஜி மன்னர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. சரபோஜி மன்னர்கள் தஞ்சாவூர் சமஸ்தானம்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. பல்லவர்கள் கிடையாது. சரியா? ஸோ அப்போ தஞ்சாவூரில் யார்? சோழர்கள் தான் அதிகம். சோழர்கள் தான் அதிகம். ஓகேவா? தஞ்சாவூர் சோழர்கள் ராஜராஜேஸ்வரனுடைய கோயில். முதலாம் ராஜேந்திரன் எந்த கோவிலை கட்டினார்? முதலாம் ராஜேந்திரன் வந்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டி. முதலாம் ராஜேந்திரனா? ஓகே. முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். சரியா? அப்புறம் இரண்டாம் ராஜராஜன் தான் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் கட்டிருப்பார். தஞ்சை கோயில் தான் கட்டிருப்பார். தஞ்சையில் முதலாம் ராஜராஜன் கட்டிருப்பார். ஓகே. மூன்றாம் குலத்துங்க சொல்லுங்க. ஒரு 3ன்னு வருதா, இங்கே 3ன்னு வருதா, அப்படியே பாட்டு அரிசி வந்துட்டே இருக்கலாம். சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். செப்பு திருமணின் காலம் யாருடைய காலம்? சோழர்களின் காலம். சோழர்களுடைய காலத்தில் தான் என்ன பண்ணோம்? செப்பு பொருள்கள் எல்லாமே வந்து அதிகமாக குவிக்கப்பட்ட ஒரு காலம். யாருடைய காலம்னா சோழர்கள் காலம். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி நடத்தும் இடம் எங்கே? சிற்பக்கல்லூரி மாமல்லபுரத்தில் ஒரு காலேஜ் இருக்குது. சிற்பக்கல்லூரி இருக்குது. சரியா? சொல்லும் பொருளும் முருகுனாவே என்னப்பா? முருகுனாவே குறிஞ்சி பறைப்பா. முருகுனாவே அழகு. முருகன் எங்கே இருப்பார்? குறிஞ்சி நிலத்தை தான் இருப்பார். ராவண காவியம் காலத்தின் விளைவு. ஆராய்ச்சியின் பாதிரி புரட்சி பொறி
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா, இதெல்லாம் போய் கேட்க சொல்லாமல் இருக்க முடியுமா அறிஞர் அண்ணா. சூடி கொடுத்த சுடர்வண்டி என்று அழைக்கப்படுவது யார்? ஆண்டாள். அன்பளிப்பு, அன்பளிப்பு வந்து அப்படியே வாங்க. அழகிரி 70. சக்தி வைத்தியம், சக்தி வைத்தியம் இதை வந்து நான் சூடிய பூ சூட இருக்க ஒரு சிறு இசை வந்து 2016. இது 2 தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. இது எதுக்கு ஞாபகம் இல்லைங்க எனக்கு. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 இதில் இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், 1 தான் இருக்குது, அடிச்சு போயின்னு. அப்போது சக்தி வைத்தியத்துக்கு எது? 1979. சூடிய பூ சூட இருக்க நாஞ்சில் நாடன் என்னது? 2010. ஒரு பூ எவ்வளோ? 10 ரூபா ஒரு முழம். சிறு இசை எவ்வளோ? வண்ணதாசன் 2016 வண்ணதாசன். அன்பளிப்பு அழகிரி. சக்தி வைத்தியம் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. சக்தி வைத்தியம் ராமன் வரும்னு நினைக்கிறேன், ஜானகி ராமன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பொறுத்து இப்போ புணர்ச்சி. கலை ப்ளஸ் அழகு. கலைனா என்னது? நிலைமொழி வந்து இறுதி எழுத்து ஐ. அப்போது உயிர் ஈறு. அப்போ உயிர் ஈறு அப்படின்னா 4 எது ஸ்டார்ட் ஆகுது? ஒன்று ஆப்ஷன் இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். மண்குடம் இறுதி எழுத்து மெய் எழுத்து. அப்போ மெய்யீர்னா 3. அப்போ 4 எதில் வருது? இதான் வருது. ஆப்ஷன் அடிச்சுட்டு போயினாங்க. புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி வந்து தோன்றல் அதாவது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 வகைப்படும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஈன்ற பெருமை தரும், ஆன்ற பெருமை தரும். ஆன்றனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஆன்றனா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த பெருமை தரும். பொருள் தருகனா பொருள் தருக. கயவர் அப்படின்னா யார்? கீழ்குணமுடையவர் அப்படின்னு அர்த்தம். கயவர்னா கீழ்குணமுடைய. காமராசர் பிறந்த நாள் என்ன கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர், உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் என்று கூறியவர் யார்? தலைவர் அறிஞர் அண்ணா தான். வேறு யாராக இருக்க போகிறாங்க? வரதராசனார். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து பழைய புக்கு கொஸ்டினுங்க. ஸோ இது பழைய புக்கு கொஸ்டின், ஓகேவா. ஸோ வரதராசனார். காட்சி ப்ளஸ் அழகு. காட்சி என்னும் தொழில் பெயர் வந்து எப்படி புரியும்? கான் ப்ளஸ் சி. ஃபஸ்ட்டு சொல் எப்படி இருக்கும்? ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். 2வது சொல் வந்து தள்ளு, அல்லு, அம்மு, கை, சி, பூவு, ஊவு, புசி இதெல்லாம் வந்து வருது சரியா. அது தனியாக இருக்குது. தொழில் பெயர்னா என்ன விகுதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இலக்கண குறிப்பு கிளாஸில் பார்ப்போம் சரியா. அதில் வந்து நீங்கள் பார்த்துருங்க. அடுத்து பாருங்கள், நாங்கள் வந்தார்கள்னா வரும், நாங்கள் வந்தோம்னு வரணும் சரியா. அப்போது நாங்கள் வந்தார்கள். நாங்கள்ன்றது வந்து தன்மை, ஆனால் வந்தார்கள் அப்படின்றது வந்து படற்கை ஓகேவா. அப்போ இங்கே வந்து இடவலு வந்து ஏற்பட்டுருது ஓகேவா. இடவலு ஏற்பட்டுருது. அடுத்து பாருங்கள், பண்பு தொகையில் வல்லினம் மிகும். பண்பு தொகையில் வல்லினம் மிகுமா? பண்பு தொகையில் வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னா கரெக்டு தான். பண்பு தொகையில் வல்லினம் மிகும் சரியா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு தின்றான், இனிப்பு தின்றான். இனிப்பு ப்ளஸ் தின்றான் அப்படின்னா இனிப்பு தின்றான் அப்படின்னு வரும் சரியா. அது ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஆமாம், ஓமை தொகைன்னா என்னது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலர்பாதம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? இப்போ வருமா? ஆனால் இப்போ வரும் மலர்பாதம். ஓர் எழுத்து ஒரு வல்லினம் மிகுமா? ஆமாம் மிகும். அனைத்தும் சரி. மறுப்பு ப்ளஸ் ஊசி, மறுப்பூசி. மறுப்பு ப்ளஸ் பூசி, மறுப்பு ப்ளஸ் சி, மறு ப்ளஸ் ஊசி. பார்த்தாலே தெரியுதுங்க. ஆப்ஷன் ஏங்க கரெக்ட் ஆன்சர். முதல் குலோத்துங்க சோழனின் அரசவை புலவராக திகழ்ந்தவர். முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவை புலவராக தெரிஞ்சவர் ஜெயங்கொண்டார். யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின், ரொம்பலாம் கஷ்டமாலாம் இல்லை, ஈஸி கொஸ்டின்ஸ். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார்? பாருங்கள் என்ன திமிரு பாருங்கள். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்ன யார்? நம்ம திருவிக்கா தான். திருவி கல்யாண சுந்தரனார் தான். அதான் கல்யாணமே படிக்க வந்துட்டார்.
கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காமல் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுங்க, பாலை இறக்கு பாலை இறக்கு பாலை இறக்கும் நாம பால். இப்போது பாத்திரத்தில் பால் இருக்குங்க, ஏன்பா அந்த பாலை கொஞ்சம் இறக்குப்பான்னு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய்ட்டு அந்த பாலை மட்டும் முண்டு கீழே ஊற்றுவீங்களா? என்ன கிடையாது இல்லை. என்ன பண்ணுவீங்க, அந்த பாலோடு சேர்த்து அந்த பால் இருக்குது இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, தானியாகுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தானியாகுன்னு என்ன அர்த்தம், அந்த பொருள் அந்த இடம்னு அர்த்தம். அந்த பாத்திரம் இருக்கிற அந்த சரி, அதாவது அந்த பால் இருக்கிற இடம். சரியா, அப்போது அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தானியாகு அப்படின்னா அந்த பாத்திரத்தை தான் தானியாகு, இந்த பொருள் தான் தானியாகு. ஒரு பொருள் எதை சார்ந்திருக்கோ அது தானியாகுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இது தானியாக பேர். பழைய புக்கில் இருக்கும்பா, இது புது புக்கில் இருக்காது. இது வழுவு சொற்களற்ற தொடரை தேர்ந்தெடு. வழுவு சொற்களற்ற தொடர் அடமழை இல்லை அடைமழை. அறிவாமனை இல்லை அறிவாள் மனை. அப்போ இதுவும் தப்பு. அவரைக்காய் இல்லை அவரைக்காய். சிலவு இல்லை செலவு. கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. உறுப்பினர் சார், உறுப்பினர் வந்து தமிழ் சொல்லு மாதிரியே இருக்க, தப்பு, தமிழ் சொல் கிடையாது. அர்த்தம் கிடையாது, பொருள், இதான் தமிழ் சொல்லு, தப்பு. அலங்காரம் தமிழ் சொல்லு, ஒப்பனை, இதுவும் தப்பு. அங்கத்தினர் கரெக்ட், இதான் கரெக்டு. அங்கத்தினர் 69க்கு சி, அங்கத்தினர் தான் கரெக்டு. யார் என்ன சொன்னாலுமே அங்கத்தினர். ஓகே, அடுத்து பாருங்கள், ரூபாயத்துனா என்னது, 4 அடி செய்யுள். 1 2 3 4 4 அடியில் ஒரு செய்யுள் வருதுன்னா அதான் ரூபாயத்து. யார் ரூபாயத்து பாடுவதில் வல்லவர் யார், நம்ம கவிமணி இருக்கார் இல்லையா, கவிமணி வந்து ஒருத்தருடைய பாடலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கவிமணி வந்து ஒருத்தருடைய அப்துல் காதிமா காதீர் அப்படின்னு ஏதோ பேர் வரும். பாரசீக கவிஞர் அவருடைய பாடலை வந்து மொழிபெயர்த்திருப்பார். மறந்து போச்சு, டக்குன்னு சட்டன ஞாபகத்துக்கு வரல. மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, சொற்பொருள் செருப்பொருள் இல்லை, சொற்பொருள். உய்மின்னா போற்றுங்கள், நற்கதி அடையுங்கள். சரி, போற்றுங்கள், நற்கதி அடையுங்கள், ரெண்டுமே தான் அர்த்தம். ஏஎன்பி. திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் எனக்குரியவர். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர் தான் சொல்லியிருப்பார். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். கிழக்காய் நெல்லி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாயுது. கிழக்காய் நெல்லி இப்போ கேட்டாங்க, குரூப் 4 கேட்டாங்க. கீழ் நெல்லி. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா ஆப்ஷனும் வர மாதிரி குரூப் 4 வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க லைட்டாக. ஸோ கீழ் நெல்லி வராது, கீழ்வாய் நெல்லி வரும், கிழக்காய் நெல்லி வரும். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. மாமுன் நேர். மாங்காய் வந்து நமக்கு நேராக முன்னாடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதை வந்து மாமுன் நேர். ஓகே, மாமுன் நேர். ஓகே, மாமுன் நேர் வந்தாலே நேருண்டு ஆசை தலைப்பா. சரியா, அப்புறம் விலமுன் நிறை, இதை விட்டுருங்க. காய் முன் நேர். காய் வந்து நிறைய வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதை வந்து காய் முன் நேர். கனிமுன் நேர் அப்படின்னா தெரியும் எனக்கு. கனிமுன் நேர்னா ஒன்றிய வஞ்சித்தலை. காணுமே, ஏதோ தப்பாக இருக்குப்பா இதில். ஒரு நிமிஷம்ங்க, ஃபஸ்ட்லேருந்து வருவோம். மாமுன் நேர் அப்படின்னாவே நேருண்டு ஆசை தலைப்பா. 2 எங்கே இருக்கு, ஸோ 2 ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். விலமுன் நிறையுண்டு ஆசை தலைப்பா. அப்போது 2 1 எங்கே இருக்கு, இதாம்மா ஆன்சர். காய்முன் நேர்னா வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறைனா தான். ஓகே கரெக்டு. காய்முன் நிறை தான் வந்து ஒன்றாத வஞ்சித்தலை. கனிமுன் நிறை தான் வந்து ஒன்றிய வஞ்சித்தலைன்னு வரும். சரியா, கரெக்டு. காய்முன் நேர்னா வெண்சீர் வெண்டலை, கனிமுன் நேர்னா ஒன்றாத வஞ்சித்தலை. கரெக்டு தான். ஓகே, அடுத்து பாருங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளார மாறாது, நாவினால் சுட்டவடு. இது வந்து காலங்காலமாக கேட்டுருக்காங்க வேற்றுமையானின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, ஸோ 75 கொஸ்டினை முடிச்சிட்டோம். பார்ட்டியே முடிச்சிட்டோம்.
ஸோ பார்ட் பி பாருங்கள். ஆமா. ஓகேப்பா, அடுத்து பார்ட் பி பாருங்க. பின்வருவனவற்றில் எது கல்வெட்டுகளின் ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது? ஸோ கல்வெட்டுகளை பற்றி ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எபிகிராஃபி தான் சொல்லுவோம். சரியா? ஸோ கல்வெட்டியல், இது பிரச்சனை இல்லை தமிழில். மௌரியர் காலத்தில் இந்தியாவின் வடபகுதியில் பொதுமக்களால் எந்த மொழி பயன்படுத்தப்பட்டது? பிராகிருதம். ஓகேவா? மௌரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து பிராகிருதம் தான். வடநாட்டில் வந்து சமஸ்கிருதம் பயன்படுத்தியிருப்பாங்க. முஸ்லீம்கள் வந்து அரபு பயன்படுத்தியிருப்பாங்க. இந்தியாவில் தொல்பொருள் எச்சங்களை பாதுகாப்பது தொடர்பான எத்தனை சட்டங்கள் உள்ளன? ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்திய புதையல் சட்டம் 1878 கரெக்டு தான். தொல்பொருட்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் சட்டம் வந்து 1972 போட்டிருப்பாங்க. பண்டைய நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் தலங்கள் எச்சங்கள் சட்டம் வந்து 1958 போட்டிருப்பாங்க. இது மூணுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 79 பாருங்கள். archaeological excavations at the early historic sites or the source of evidence of dash அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆரம்பகால வரலாற்று தலங்களில் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகள் டேஷ் என்பதற்கான சான்றுகளின் மூலமாகும். சங்ககால மக்களினுடைய செயல்பாடுகள். ஓகேவா? ஸோ அவங்களுடைய சங்ககால மக்கள், நம்ம சங்கம் ஏஜ் பீப்புள்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் வந்து நம்ம இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்றதையே நம்ம மேற்கொண்டுன்னு இருக்கோம். சரியா? சங்க காலத்தில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிமாற்ற ஊடகம் எது? அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான மீடியமை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாணயங்களை தான் என்ன பண்ணுறாங்க? ஸோ பரிமாற்ற ஊடகம்னா என்னது? அதாவது வாங்கிறது, இந்த பொருளை வந்து மாற்றிக்கிறோம், நீங்கள் அதை கொடுங்க, நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னா எதன் மூலிமா பண்ணியிருக்காங்க? நாணயங்கள் மூலிமா தான் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸ்டேட்மெண்ட். முத்திரை நாணயங்கள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஆரம்பகால நாணயங்கள். அதாவது ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ முத்திரை நாணயங்களை வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட ஆரம்பகால நாணயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து, அவை பெரும்பாலும் வெள்ளியாலானவை மற்றும் அவற்றின் மீது ஏராளமான சின்னங்கள் மற்றும் துளையிடுதல் இருந்துச்சு. வெள்ளியாலானவை தான். கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ அண்டு, அதாவது கூற்று ஏ மற்றும் ரீசன் வந்து ரெண்டுமே கரெக்டு தான். அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 82 பாருங்கள். பாலி மொழியில் இயற்றப்பட்ட பின்வரும் எந்த வரலாற்று நூல் தென்னிந்திய வர்த்தகத்தை பற்றி குறிப்பிடுகிறது? பார்த்துங்க, சவுத் இந்தியன் ட்ரேடை பற்றி ஒரு பாலி லாங்குவேஜ் நூல் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த நூல் அப்படின்னா புத்த வரலாறு, புத்திஸ்ட் கிரானிக்கல் அப்படின்ற நூல் தான் சொல்லுது. தொல்காப்பியம் இலக்கண நூலில் திணை குறிப்பிடப்பட்டுள்ளது. திணை அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? திணைனா தானிய வகை. ஆக்சுவலி இது வந்து 3 சுயினை வரணும். ஓகேவா? ஸோ திணை குறிப்பிடப்பட்டுள்ளது.
கரெக்டு தான். அகத்திணை வாழ்க்கையை பற்றி குறிக்கிறது. அதிலும் குறிப்பாக போர் மற்றும் வீரத்தை. அகத்திணை வாழ்க்கைனாவே புற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைப்பா, சரியா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக போர் மற்றும் வீரத்தை காட்டுவது புறநூல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. அடுத்து பாருங்கள். ஸோ குறிஞ்சி, இது நமக்கு தெரிஞ்சுதான்ப்பா. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லைனா காடு. ஸோ டி ஃபஸ்ட்டுக்கு வந்து டி எதில் வருது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே போதும். கலிங்கத்தையும் ஆந்திரா மற்றும் கர்நாடக பகுதிகளையும் கைப்பற்றிய பேரரசர் யார்? கலிங்க பகுதினா என்னது? இப்போது இருக்கிற ஒடிசாவை தான் அப்போ நம்ம கலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? கலிங்க பகுதியையும் கர்நாடக பகுதியையும் ஜெயிச்சவர் யார் அப்படின்னா அசோகர் தான். 10 யாருடைய மன்னர்களினுடைய வரலாற்றை கூறுது? சேர மன்னர்கள் 10 பேருடைய வரலாற்றை கூடுது. 10 பேர் இருக்காங்க. ஒரு மன்னரை பற்றியும் 10 பாட்டு. அப்போ 10 × 10 100 பாட்டு டோட்டலாக அதில் இருக்கும், சரியா? கண்ணகிக்கு கோயில் கட்டிய சேரன் செங்குட்டுவன் பற்றி பேசும் காப்பியம். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னாவே சிலப்பதிகாரம் தானப்பா. சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகளுடைய அண்ணன் தானே சேரன் செங்குட்டுவன். அடுத்து பாருங்கள், சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. சோழர்கள் அப்படின்னாவே புலிங்க, சரியா? பின்வரும் ஜோடிகளை கவனியுங்கள். சரி, கவனிச்சிக்கலாம். சரியான இணையின் எண்ணிக்கையை கூறுக. சோழர்னா புலி, அப்போ இதுவே தப்பு தான், ஓகேவா? சேரர்னா தான் வில்லம்பு வரணும், அப்போ இதுவும் தப்பு தான். பாண்டியர்கள்லாம் மீன், அப்போ இது மட்டும் தான் கரெக்ட். ஒன்று மட்டும் தான் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் இறக்குமதி தொடர்பான பொருட்களில் சரியானது பாருங்கள். வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி பண்ணாங்க இல்லையா, அதில் எது வந்து கரெக்டான பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இறக்குமதி தொடர்பான பொருட்களில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. உப்பு, மிளகு, புஷ்பராகம், தகரம், மதுபானம் மதுபானம் இல்லைங்க, இது வந்து இறக்குமதி பண்ணலங்க. தகரம் இறக்குமதி பண்ணலங்க. மிளகுலாம் ஏற்றுமதி தான் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் ஏற்றுமதி தாங்க பண்ணாங்க, இறக்குமதிலாம் பண்ணல, சரியா? நம்ம நாட்டில் இறக்குமதி இருந்தால் புஷ்பராகம் தான் இறக்குமதி பண்ணாங்க. புஷ்பராகம், பட்டு, கண்ணாடி இதெல்லாம் தான் இறக்குமதி பண்ணாங்க. குதிரை இதெல்லாம் தான் இறக்குமதி பண்ணாங்க, சரியா? இல்லை புஷ்பராகம் 3 மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சங்க காலம் தொடர்பான கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடு. பண்டமாற்று முறை பரவலாக இருந்ததா? ஆமாம், கண்டிப்பாக வந்து பண்டமாற்று முறை அப்படின்றது கண்டிப்பாக இருந்துச்சுங்க. பண்டமாற்று முறை வந்து இருந்துச்சு. முக்கிய தொழில்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு. ஏன்னா பண்டமாற்று முறையில் தான் என்ன பண்ணாங்க? ஸோ இந்த மெலுக்காவுடைய அரசன் மெலுக்கான்ற ஒரு கல்வெட்டை பார்த்துட்டு தான் இந்த சுமேரியர்களோட நிறைய தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் பார்க்கணும். முக்கிய தொழில்கள் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல், இது எல்லாமே கரெக்டு தான். இதில் பௌத்தம் மட்டுமே தப்பு. பௌத்தம் மட்டும்லாம் இல்லை, சரியா? அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு, 1 2 கரெக்டு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பிரைமரி டெய்டி ஆஃப் சங்கம் ஏஜ் பீப்புள் இஸ் டேஷ். அதாவது சங்ககால மக்களுடைய முதன்மையான தெய்வம் எது அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? முருகன் தான். சங்ககால மக்கள்னாவே எதை தான் வாங்கினாங்க அவங்க? முருகன் தான். குறிஞ்சி நில மக்களுமே முருகன் தான் வாங்கியிருப்பாங்க. சங்க காலத்தில் பெண்களின் உயர்ந்த நற்பண்பாக கருதப்படுவது எது? பெண்களுக்கு வந்து எது உயர்ந்த பண்பு? கற்பு தான். கல்யாணம் பண்ணுறதோ சொத்தோ அதெல்லாம் கிடையாது. இந்த காலத்தில் கற்போடு இருந்தால் தான் பெண்கள் மதிக்கப்படுவாங்க. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பெருங்கூட்டப்பட்ட கல் வழிபாட்டு முறைகள் எங்கு காணப்படுகிறாங்க? கல்லை வந்து சாமியாக வணங்குற அந்த தெய்வ வழிபாடு எங்கே இருக்குன்னா பையம்பள்ளி. பையம்பள்ளி எங்கே இருக்குது? வேலூரில் இருக்குது. வேலூரில் இருக்கிற பையம்பள்ளியில் தான் அதிகமாக கல்லை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க? சாமின்னு கொண்டு வந்திருக்காங்க. சங்க காலத்தில் வருவாய்க்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது. சங்க காலத்தில் வருவாய்க்கு முக்கிய ஆதாரமாக நிலவரி தாங்க. ஸோ எந்த காலத்துலேயும் நிலவரி தான், சரியா? பாண்டியர் நிர்வாகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விலங்குகள். பாண்டியருடைய சின்னம் வந்து நமக்கு தெரியும், மீன் அப்படின்னு தெரியும், ஓகேவா? பட் அவருடைய நிர்வாகத்தில் இன்னொரு விலங்கையும் குறிப்பிட்டிருக்காங்க, மீன் தெரியும், ஓகே. அப்போது இது புலியா இல்லை யானையா அப்படின்னு பார்த்தா யானை பற்றி நம்ம கான்ஸ்டியூஷனுடைய சின்னமே என்ன தான்? நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னமே என்ன தான்? பண்பாட்டு சின்னம் அப்படின்னா யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், விவசாயத்தை மேம்படுத்த காவிரி அருகே குறுக்கே கல்லணை கட்டியவர் யார்? கரிகாலன் தான் கல்லை கட்டினார். கண்ணகி சிலையை செய்வதற்காக இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தார் சேரன் செங்குட்டுவன். அதான் பார்த்தோம் இல்லையா? சேரன் செங்குட்டுவன் இளங்கோடியுடைய அண்ணன். யாருடைய காலத்தில் அதிக எண்ணிக்கையிலான குகை கோயில்கள் கேவ் டெம்பிள்ஸ் வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவருடைய காலத்தில். பல்லவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த குடைவரை கோயில் கட்டுறதெல்லாம் வல்லவங்க, ஓகேவா? ஸோ குடைவரை கோயில்கள் கட்டுறதெல்லாம் வல்லவங்க. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் பாண்டியர் ஆட்சி பற்றி எந்த கல்வெட்டில் தமிழ்நாட்டுடைய தெற்கு சவுத்தில் பாண்டியருடைய ஆட்சி பற்றி எந்த கல்வெட்டு கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியருடைய கல்வெட்டுனாவே அசோகர் கல்வெட்டு தாங்க. அசோகர் கல்வெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? நிறைய பாண்டியர்களை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க, ஓகேவா?
வெண்ணி போர் பின்வரும் எந்த மன்னருக்கும் கரிகாலனுக்கும் இடையே நடைபெற்றது. ஸோ வெண்ணி போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர மன்னர், அதாவது கரிகாலன் வந்து சோழ மன்னங்க. அவர் சோழ மன்னனை தவிர்த்து வேறு யாராவது இருக்கிறது? பாண்டியர் இருக்காங்க, சேரர் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு 11 வேலிர். அப்போ 11 ப்ளஸ் ஒரு 2 இந்த 13 பேரோட போட்டி போட்டு தான் கரிகாலன் வந்து வெண்ணின்ற இடத்துல ஜெயிச்சும் இருப்பாருங்க. ஓகே, இது வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் வந்து எந்தெந்த பிளேஸு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி கீழடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஈரோடு. கீழடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷங்க. ஸோ கீழடி வந்து சிவகங்கை இங்கே வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு டி எதில் இருக்குன்னு பாருங்கள், இதில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சார் கரெக்ட் ஆன்சர். மற்றலையும் பார்த்துங்க. பொருந்தல் எங்கே இருக்குது? திண்டுக்கல்லில் இருக்குங்க பொருந்தல். பையன்பள்ளி ஆல்ரெடி சொன்னாங்க வேலூரில் இருக்குது. கொடுமுடி தாங்க கொடுமணல் தாங்க ஈரோட்டில் இருக்குது. கொடுமுடி கொடுமணல் எல்லாமே ஈரோட்டில் தான் இருக்குது. சரியா? அடுத்து சங்கம் ஏஜ் வாஸ் ஃபவுண்ட் டு பி இன் பிட்வீன் விச் சென்ச்சுரி. சங்கம் ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக என்ன சொல்லுவோம்னாக்கா கிமு 3லேருந்து கிபி 3ன்னு சொல்லுவோங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தான் பிசி 3 to AD 3. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக இந்த 600 வருஷம் தான் நம்ம சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் சங்க காலம்னு சொல்லுவோம். சங்க காலத்தில் எத்தனை பெண் கவிஞர்களா? ஓகே, ஸோ சங்க காலத்தில் எத்தனை பெண் கவிஞர்கள் இருந்தாங்க கேட்குறாங்க. இங்கே எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெண் கவிஞர் தாங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், வெள்ளி வீதியோரில் வெள்ளி வீதியார், வெள்ளி வீதியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், எல்லாருமே 4மே தாங்க வரும். ஓகேம்மா, அடுத்து பாருங்கள். சேவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது? சேவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சேவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எல்லாமே என்னது? பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து களப்பிரருடைய காலத்தில் தான் எழுதப்பட்டது. ஓகே, சங்க காலத்தில் இருந்த முக்கிய துறைமுகங்கள். சங்க காலத்தில் சேரர்களுக்கு வந்து வஞ்சி துறைமுகமாக. ஓகேவா? சேரர்களுக்கு வஞ்சி துறைமுகம், சோழர்களுக்கு பாண்டியர்களுக்கு வந்து பாண்டியர்னாவே குறுக்கை தான். ஓகேவா? ஸோ அப்போ குறுக்கை லாஸ்ட்டாக எங்கே இருக்குது? பாண்டியர்களுக்கு தான் இருக்குது. அப்போது சேரர்களுடைய துறைமுகம் வஞ்சியும் துறைமுகம் தான், முசிறியும் துறைமுகம் தான். பட் முக்கியமான துறைமுகம் சேரர்களுக்கு முசிறி தான். ஓகேவா? சோழர்களுக்கு தொண்டி துறைமுகம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சங்க காலத்தில் பின்வரும் எத்தனை படைகள் இருந்தன? சங்க காலத்தில் ஓகே, சங்க காலத்தில் வந்து எந்தெந்த படைகள்லாம் இருந்துச்சு? இது ஒரு நல்ல கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக பேசிக்காக எந்த ஒரு எதுவுமே வந்து டெப்த்தாக பார்க்க மாட்டோம். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இது எல்லாமே இருந்துச்சு. கப்பர் படை மட்டும் இல்லைங்க அவங்ககிட்ட. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பர் படை கிடையாது. சரியா? மீன் பிடித்தலுக்கு பெயர் பெற்ற நாடுன்னு கொடுத்துருக்காங்க. மீன் பிடித்தலுக்கு பெயர் பெற்ற நாடு என்னவாக இருக்கும்? பாண்டிய நாடு தானே மீன். மதுரையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கழுத்தில் வந்து அந்த மீனுடைய சின்னத்தை வந்து போட்டிருப்பாங்க கோல்டில். ஸோ என்னென்னா அது பாண்டியர்களுடைய சின்னத்தை வந்து குறிக்குது. பெருங்கற்காலத்தில் எந்த வகையான மண்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டன? பெருங்கற்காலம்னா அது பெரிய பெரிய கற்களை வந்து ஆயுதங்களாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் பெருங்கற்காலம் அப்படின்றது. ஸோ அப்போ வந்து கருப்பு, சிவப்பு 2 கலர்லையுமே என்ன பண்ணாங்க? மண்பாண்டங்களை வச்சு யூஸ் பண்ணாங்க. அடுத்து காஞ்சி நகரமே நகரங்களில் சிறந்தது என்று காஞ்சி நகரமே நகரங்களில் சிறந்தது என்று கூறியவர் யார் அப்படின்னா காளிதாசருங்க. காஞ்சிபுரத்துக்கு போய் கல்வியெல்லாம் கற்றுருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. இதான் வந்து நகரங்களில் சிறந்தது. இரும்பு உருக்கு களங்களுக்கான சான்றுகள் பின்வரும் எந்த மெகாலித்திக் தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா பையம்பள்ளி, வேலூரில். ஓகேவா? வேலுலாம் என்ன பண்ணுவாங்க? வேலுலாம் இரும்பில் தானே செய்வாங்க அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்பு உருக்கு களங்களுக்கான சான்றுகள்னா வேலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க காலத்தில் சட்டம் மற்றும் நீதிக்கான பின்னூறு அறிக்கைகள். மௌரியர் காலத்துடன் ஒப்பிடும்போது தண்டனை மிக குறைவு. சங்க காலத்தில் மௌரியர் காலத்தை ஒப்பிடும்போது தண்டனை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை, தண்டனை வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு, கை கால்லாம் வெட்டிடுவாங்க. மற்ற குற்றங்களில் தலை துண்டித்தல், கை கால்களை சிதைத்தல், சித்திரவதை மற்றும் சிறையில் அடைத்தல் ஆகியவை அடங்கும். ஆமாம், கரெக்டு. ஸோ 2 மட்டும் கரெக்டுங்க. குறிஞ்சினுடைய கடவுள் யார்? முருகன். அப்போ ஆப்ஷன் பி எது வருது? இந்த 2 லாக் பண்ணுங்கள். 112க்கு ஒன்று ஏவாக இருக்கணும், இல்லை சியாக இருக்கணும். அடுத்து முல்லைனாவே வந்து காடு. ஸோ முல்லையை பொறுத்த வரைக்கும் முல்லைனாவே திருமால் வருங்க, திருமால் வரும். அப்போ இங்கே வந்து மாயோனுங்க, மாயோன்னாலும் திருமால்னாலும் ஒன்று தாங்க. அடுத்து மருதம்னா என்ன? வயல் என்ன இருப்பாங்க? இந்திரனுங்க, ஏ வருங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெய்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வருவார்? வருணன் வருவார். நெய் வந்து வருணன் வருவார். பாலைக்கு வந்து கொற்றவை வருவாங்க. ஔவையார், காக்கைப்பாடனியார், பொன்முடியார் என்பது கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? பெண் கவிஞர்கள், பெண் போராளிகள், பெண் கவிஞர்கள். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரி, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. கேமியோ இண்டாக்லியா என்ற சொல் டேஷை குறிக்கிறது. இங்கிலீஷில் பாருங்கள். த டேர்ம் கேமியோ இன்டாக்லியோ ரெஃபர்ஸ் டு என்ன அப்படின்னா ஆபரணங்கள்ப்பா. சங்க காலத்தில் பல்வேறு கலைகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் தொழில்கள் இணைந்து வாழ்க்கை முறை கட்டமைக்க உதவின என்பதனை எந்த கல்வெட்டு சான்றுகள்? சங்க காலத்தில் நிறைய கலைகள் இருந்துச்சு, கைவினைப் பொருட்கள் நிறைய இருந்துச்சு, தொழில் இணைந்து வாழ்க்கை முறை கட்டமைச்சாங்க. இது எல்லாமே தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து குறிப்பிடுது. பின்வரும் ஒன்றில் எது இந்தியாவுடனான மிளகு வர்த்தகத்தை பற்றி பேசுகிறது? பாருங்கள், இந்தியாவில் வந்து மிளகு வந்து அதிகமாக கிடைக்குங்க. இந்த ஐரோப்பாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்ச்சுகீசியர் பகுதியெல்லாம் குளிர் அதிகன்றதுனால அவங்க வந்து மிளகு சூப்பு குடித்தா தான் அவங்க உயிரே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த மிளகு வந்து தங்கத்தை கொடுத்துட்டு மிளகை வாங்கிட்டு போனாங்களாம் கதை இருக்குது. அப்போ இந்த பிலினியினுடைய இயற்கை வரலாறு, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிலினி அப்படின்றது தான் மிளகை பற்றி அதிகமாக பேசின ஒரு நூல். சோழர்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோழர்களுடைய தலைநகரம் எது? சோழர்கள் அப்படின்னாவே தலைநகர் வந்து சோழர்கள்னால் வஞ்சி தான், சரியா? வஞ்சி கரூர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பாண்டியர்கள் அப்படின்னா உறையூர், கரெக்டு. சேரர்கள் அப்படின்னா வந்து பாண்டியர்கள்னால் மதுரைப்பா. சேரர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நான் மாற்றி சொல்லிட்டேன். சோழர்கள்னால் உறையூர்ப்பா, சோழர்கள்னால் உறையூர். அப்போ ரெண்டு எதில் வருது? ஓகே. பாண்டியர்கள்னால் மதுரை. அப்போ 2, 3, 1பா. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். சென்னல் வெண்ணெல் ஐவனநெல் இஸ் ரெஃபர் டு. சென்னல் வெண்ணெல் ஐவனநெல் இந்த மூணுமே வந்து எதை குறிக்கும்? நெல்லுனா எதை குறிக்கும்? ரைஸை தான் குறிக்கும், வெரைட்டி ஆஃப் ரைஸஸ். இந்தியாவில் பின்வரும் எந்த இடத்தில் இரும்பு உருக்கும் தொழில்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பையம்பள்ளி அண்டு பொருந்தல். ஸோ ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ஓகே சார். இங்கே வந்து கொடுமணல் மற்றும் குண்டூர்ப்பா, சரியா? ஸோ இரும்பு உருக்கும் தொழில் வந்து கண்டறியப்பட்டது வந்து கொடுமணல் மற்றும் குடும்பூர் தான். சங்க காலத்தில் பின்வரும் இரும்பு ஆயுதங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? நம்ம இரும்பு ஆயுதங்களை வந்து அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க? போருக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, அப்புறம் விலங்குகளை பலியிடுறதுக்கு, அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு, எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருப்பாங்க. சங்ககால மக்களின் பிரதான உணவாக அரிசி இருந்தது என்பது எந்த தளம் குறிப்பிடுகிறது? பார்த்துருக்காங்க, சரியா? ஸோ அதில் வந்து நிறைய ரைஸ் உடைய அந்த சாம்பிள்ஸ்லாம் இருக்குது, குட்டியாக இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த பொருந்தலில், திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பொருந்தலில் புரிந்தி போயிருக்கு அரிசிலாம். ஓகேவா? அதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. சங்க காலத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சுமார் 2.5 நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்தனர்? சங்க காலத்துக்கு அப்புறம் 2.5 நூற்றாண்டாக களப்பிரர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. வேறு யார் ஆட்சி பண்ணியிருக்க போகிறாங்க? சங்க இலக்கியங்கள் நூல்கள் எல்லாமே களப்பிரர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணிச்சு? உருவாச்சு. சங்க இலக்கியங்களை 2 குழுக்களாக பிரிக்கலாம். பின்வரும் ஒன்றில் சரியான கூட்டை தேர்ந்தெடு. 2 குழுக்களாக மேல் கணக்கு இல்லை, கீழ்கணக்கு. 18 முக்கிய படைப்புகள், போதனை நூல்கள். 17 கீழ்கணக்கு, 18 சிறிய படைப்புகள், கதை நூல்கள். இது சொன்னது எல்லாமே கரெக்டு தான்.
ஆனால் இதெல்லாம் போதை நூலோ கதை நூலோ கிடையாது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதில் வந்து அகநூல் இருக்கும், இதில் வந்து புறநூல் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து அறநூல்கள் இருக்கும். ஓகேவா? அப்போ இது தப்பு. ஸோ ரெண்டும் எதுவுமே தப்பு, கரெக்ட் கிடையாது. காஞ்சி, கொற்கை, புகார், உறையூர் மேற்கண்ட சங்க நூல்களில் குறிப்பிட்டுள்ள மேற்கண்ட ஊர்கள். ஓகே சங்க நூல்களில் எத்தனை ஊர்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா. சரியா? ஸோ 4மே வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த பின்வரும் சீன பயணிகளில் யார் தனது மேற்படிப்பை தொடர காஞ்சிக்கு வந்தார்? பாருங்கள், பிஹெச்டி பண்ணுறதுக்காக, ரிசர்ச் பண்ணுறதுக்காக காஞ்சிபுரம் வந்திருக்காரு. யார்? யுவான் சுவாங். சாரி. உணவு கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டத்தின் குறிக்கோள் என்ன? கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் பாய்தே. கழிவு மேலாண்மையை மேம்படுத்துது. இதுக்காக தான் பண்ணுறாங்க. சரி, இதனால் பண்ணுறாங்க. வேர் இஸ் த பயோகேஸ் பிளான்ட் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் பை TTD டு ப்ராசஸ் ஃபுட் அண்ட் விட் வேஸ்ட்? ஆப்ஷன் பி, காகுலதிப்பா. ஹூ செட், அதாவது பிப்ரவரி 21 தான் என்ன பண்ணியிருப்பாங்க? பிப்ரவரி 21 1948 தான் நம்மளுடைய டிராஃப்டிங் கமிட்டி வந்து கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த டேட்டில் 2025 அன்று 98வது அகில பாரதிய மராத்திய சாகித்ய சம்மேளனத்தை யார் தொடங்கி வைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, நரேந்திர மோடி தான். வேறு யாராக இருக்க போகுது? ஸோ அடுத்து மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தொடங்கிய நாக்ஷா திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா வந்து நகர்ப்புறங்களில் நில உரிமையினுடைய துல்லியமான மற்றும் நம்பகமான ஆவணங்களை உறுதி செய்து. இஸ் த கரண்ட் மார்ச் 2027 வரை பதவிக்காலம் நீக்கப்பட்ட தற்போதைய தலைமை பொருளாதார ஆலோசகர் CEA யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, வி ஆனந்த நாகேஸ்வரன். வென் டிட் வி ஆனந்த நாகேஸ்வரன் அசியூம் சார்ஜஸ் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் CEA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எப்போ வந்து அவரை எக்கனாமிக் அட்வைசராக வந்து பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 28, 2022. ஓகேவா? ஸோ அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜானேஷ் குமார். ஞாபகம் வச்சுங்க, ஞானேஷ். ஞானம் வந்து அதிகமாக இருக்குது அவருக்கு. அதான் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இணைய இணைப்பு மேம்படுத்த DMRC உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஸோ பெக்கால் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ். கிரேட் பேக்யார்ட் பறவைகள் எண்ணிக்கையின் போது GBBC இந்தியாவில் பறவை எண்ணிக்கை பட்டியலில் தொடர்ந்து 3வது ஆண்டாக எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? மேற்கு வங்காளம் தான் பறவைகள் வளர்ப்பில் அதிகமாக ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவில் பெரிய கொல்லைப்புற பறவைகள் எண்ணிக்கையில் எத்தனை இனங்கள் காணப்படுகிறது? ஸோ அப்படின்னு பார்க்குறோம். பி, 1068. கோவையில் நடமாடும் மண் பரிசோதனை பிரிவு இப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா அதுவுமே மார்ச் 1 தான். ஆப்ஷன் பி தான். தமிழ்நாட்டில் 2025-26 பட்ஜெட்டுக்கான நிதி வரைபடத்தை வடிவமைக்க பிப்ரவரி 25 அன்று நடைபெற்ற கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினார்? ஸோ யார் தலைமை தாங்குவாங்க? முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமை தாங்குவார். சரியா? தமிழ்நாடுக்கு பேஸ் பண்ணி சொல்லும்போது. இந்தியாவில் மத்திய கலால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ இந்தியாவில் வந்து பிப்ரவரி 24 ரீசெண்டாக தான் போச்சு இல்லையா? ஸோ ஆன்சர். வாட் இஸ் த தீம் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே 2025? என்ஹான்சிங் அதாவது மத்திய கலால் தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ துடிப்பான பொருளாதாரத்துக்கான வரி நிர்வாகத்தை நெறிப்படுத்துதல் அப்படின்றதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். கர்நாடகாவில் முதல் பெண் முதன்மை தலைமை வன பாதுகாவலராக நியமிக்கப்பட்டது. இந்த மாதிரி கேட்பாங்கப்பா, முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்தியா லெவலில் எங்கே இருந்தாலுமே கேட்பாங்க. ஓகேவா? மீனாட்சி நேகி. கர்நாடகத்தில் முதல் பெண் முதன்மை தலைமை வன பாதுகாவலராக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளவர். குஜராத்தில் உள்ள எந்த பறவைகள் சரணாலயம் 3.62 லட்சத்துக்கும் மேற்பட்ட பறவைகளை பதிவு செய்து பறவைகளின் வாழ்வில் நம்ம பார்த்தோம் இல்லையா? பெங்காலில் வந்து பறவைகள் அதிகமாக இருக்குன்றோம். அதே சமயத்தில் குஜராத்திலுமே என்ன பண்ணியிருக்காங்க? பறவைகள் வந்து நல்லாவே வளர்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நல்சரோவர்ன்றது தான் அதிகமான பறவைகள் வளர்த்துருக்காங்க. அவரெல்லாம் இருக்குது. பல்துறை வளர்ச்சிக்கான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வழிபடுத்தும் எந்த அமைப்பு சத்தீஸ்கருடன் இணைந்து செயல்படும்? சத்தீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அதோடு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாவே அதுக்கு பெரிய இன்வெஸ்ட்லாம் நிறைய பண்ணணும். ஸோ இஸ்ரோ கவர்மெண்ட் கம்பெனின்றதெல்லாம் என்ன பண்ணுது? இஸ்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுது. வாட் இஸ் த மெயின் focus of the collaboration between ISRO and Chhattisgarh?
இஸ்ரோ மற்றும் சத்தீஸ்கர் இடையான ஒத்துழைப்பின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ 144 வந்து பார்த்தீங்கன்னா மென்கீர்கள் மற்றும் ஒரு டால்மன் உள்ளிட்ட இரும்பு கால கட்டமைப்புகள் எங்கே கண்டுபிடிக்கணும்னா நெல்கொண்டா மாவட்டம். நல்கொண்டா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு கால கட்டமைப்புகளுக்கு என்ன ஆபத்துனா குவாரி மற்றும் விவசாய நடவடிக்கைகள் தான் அங்கே ஆபத்தாகவே இருக்குது. பிரிட்டிஷ் உயர் ஸ்தானிகராலயத்தில் சுனில் பார்திமிட்டலுக்கு என்ன கௌரவம் வழங்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் ஏ, பிரிட்டிஷ் பேரரசின் நைட் கமாண்டர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃபர். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினால் எத்தனை ஒருங்கிணைந்த மருந்து மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து நிறைய கேட்பாங்கப்பா. சரியா? 25 உலக புரத தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக புரத தினம் வந்து பிப்ரவரி 27 வந்து புரோட்டீன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஒடிசா கடற்கரை கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கடல் ஒட்டுண்ணி ஐசோபாட் இனத்தின் பெயர் என்ன அப்படின்னா வந்து லோபோதோராக்ஸ் பரத் அப்படின்றது. MS மிஸ்தி திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுப்பு நில காடுகளை விரிவுபடுத்துதல் மற்றும் கடலோர வாழ்வாதாரத்தை ஆதரித்தல் அப்படின்றது.